சரி, இந்த 8வது இடம் தான் வந்து திருமணத்த வந்து எந்த அளவுக்கு நீடிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆமா. அதுலயும் குறிப்பா அந்த இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா, விவாகரத்துக்கு வரைக்கும் போக கண்டிப்பா. வைக்கும் அப்படின்னு. சுக்கிரன், கேது, செவ்வாய், சனி இவங்கலாம் இருந்தாங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போகும். சரி, இப்போ சிலருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரப்போது, கொஞ்சம் விவாகரத்து வர மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும். அந்த காலகட்டத்தில நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியுமா சார்? நிச்சயமா முடிக்கும்மா. ம். எப்படின்னு கேட்டா, சுவாமி வந்து இந்த காலம் இருக்கு இல்லையா? அந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள ஏதாவது ஒரு விதத்தில உணர்த்தும். ம். உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வரப்போறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதாவது எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்கள வந்து நம்ம இப்ப பேட்டி எடுக்கணும், அப்படி ம். நீங்க நெனைக்கலாம். அப்ப யாருன்னு யோசிக்கும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா. ம். இது இந்த பிரபஞ்சம் நம்மள உணர்த்தும். அந்த நேரம் நீங்க ஃப்ரீயா இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தான் நமக்கு வந்து எந்த சங்கடமா இருக்கட்டும், எந்த நன்மையா இருக்கட்டும் பிரபஞ்சம் உணர்த்தும். ஆனா ம். உணர்த்தும்போது நம்மளோட மதி அதுக்கு வேலை செய்யாது. கண்டிப்பா. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. ம். நமக்கு ஒரு நேரம் நல்லா இல்லன்னா, நம்ம புத்தி எதையும் நம்பாது. ம். அப்போ வந்து ஒருத்தவங்க பிரிய போறாங்கன்னா, முன்னாடி சண்டை வரும். அப்ப சண்டை வரும்போது அத சாதாரணமா உடணும்னு எண்ணமே வராது. ஒரு பள்ளிக்கூடத்தில வாத்தியார் திட்டுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஓகே. வாத்தியார் சொன்னதுக்கு ஏத்த மாரி கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டே போறீங்க. போணும். அம்மா, அப்பா உங்கள திட்டுறாங்க. என்ன பண்றீங்க? சரிம்மா இந்த தடவ தப்பு ஏன் பண்ணிட்டேன். அடுத்த புருஷன் தடவ சொன்னா பண்ண மட்டும் கேட்க மாட்டேன். மாட்றோம்? அந்த ஈகோ மட்டும் அங்க எஸ். வந்திருந்தது. இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும், ம். அப்ப அந்த ஈகோவ முன்னாடி காட்டிக் குடுக்குது. அந்த ம். ஈகோ எதனால வருது? உங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்த பிறகு தான் பிரிவு ஏற்படும். ம். ஒண்ணு குழந்தை பிறந்து தான் பிரிவு ஏற்படும். இல்ல குழந்தையால பிரிவு ஏற்படும். ஓகே. வேற எதுலயுமே பிரிவு ஏற்படாது. குழந்தைய பத்தி பேசினாலே பிரிவு ஏற்படும். அப்ப என்ன 3 மெம்பர் உள்ள வந்தாங்கன்னா, நமக்கு பிரிவு ரெடி ஆகுது. ம். அப்ப 3 மெம்பர் வந்த பிறகு உங்களுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும். ஓகே. உங்களுடைய காதல் அதிகரிக்கணும். காதல் வந்து எல்லாம் என்ன ஆகுதுன்னா, காதலிக்கும்போது மட்டும் தான் காதல் இருக்கு. அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு லட்ட குடுக்குறேன். இல்ல ஒரு அ கேக்க குடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் சாப்பிடுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ம். அத 2 பேரும் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்றீங்க. அப்ப ப்ராப்ளம் வருது. ஓகே. அதுவும் ஷேர் பண்றவங்க வந்து வீணாக்கிட்டாங்கன்னா, உங்களுக்குள்ள கோவம் வந்துருது. ம். உன் ஆளு ஷேர் பண்ணிட்டான். நீ வீணாக்கிட்டான்னு உங்கள அவங்க மேல திட்டுறதும். அப்ப இன்னொருத்தவங்களால தான் சண்டை. அப்ப இந்த சண்டைகள்லாம் வரதுக்கு மெயின் காரணமே இந்த 5வது இடம் தான். ஓகே. லக்னத்துக்கு 5வது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்பன்னா அப்பா, தாத்தா, அம்மா இவங்கெல்லாம் எப்படி வழி நடத்தாங்களோ, அதன் அடிப்படையில தான் அந்த இல்லற வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நடக்குது. ஒரு ம். புருஷன் பொண்டாட்டி பிரியிறாங்க அப்படின்னா, இவங்க அப்பா, அம்மாக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு. ம். அவங்க நெனச்சதெல்லாம் இந்த பிள்ளைங்க நடத்திக்கிட்டு இருக்கும்.